வீட்டில் இருக்கிறவங்களே சாமியை நம்ப மாட்றாங்க அப்படின்னு ரொம்ப மனவலியோட ஒரு சில நண்பர்கள் இருப்பாங்க. அவங்களுக்காக இன்னைக்கு இந்த பதிவு. ஐயா, என் மேலே சாமி வருது. என் மேலே வர்ற சாமியை என் வீட்டில் இருக்கிற என்னுடைய உறவுகள், என்னுடைய கணவன், என்னுடைய மனைவி, என்னுடைய தாய் தந்தையர், என்னுடைய பிள்ளை, என்னுடைய மகள், மருமகன் யாருமே நம்ப மாட்றாங்க. ரொம்ப மனவலியாக இருக்குது அப்படின்னு ஒரு சில நண்பர்கள் இருப்பீங்கள்ல, அவங்களுக்கு தான் இன்னைக்கு இந்த பதிவு. சரிங்க, என் மேலே சாமி வருது. ஏன் அவங்க நம்ப மாட்றாங்க? ஏன் என்னுடைய வீட்டில் இருக்கிற ஏன் என் மேலே வர்ற சாமியை நம்ப மாட்றாங்க? காரணம் என்ன? அது அவர்களுடைய சுயநலமா அல்லது பொதுநலமா? அல்லது நம்ம சாமி ஆடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்களா? அல்லது நம்ம சாமி ஆடுறதுனால அந்த குடும்பத்துக்கு பாதிப்பு ஏற்படும்னு நினைக்கிறாங்களா? இல்லை சாமி மேலே நம்பிக்கை இல்லையா? இது மாதிரி நிறைய கேள்விகள் அந்த இடத்துல எழும். சரி, ஒரு வீட்டில் என் வீடு நான் மட்டும் இல்லை, என்னுடைய குடும்பத்தில் இருக்க எல்லா மக்களும், எல்லா உறவுகளும் சரியாக இருந்தால் தான் என் மேலே இருக்கிற சாமியை, என் வீட்டில் இருக்க சாமியை நான் கொண்டு செலுத்த முடியும். காலத்துக்கு நான் கொண்டு செலுத்த முடியும். சாமி எல்லையை விட்டே விலகுனாலும், சாமி எல்லையை விட்டே ஒதுங்கினாலும், சாமி அந்த எல்லைக்கு எத்தனையோ இடையூறு வந்தாலும், அந்த சாமி வேற மாற்று இடம், தங்குற இடம் எதுவாக இருக்கும் அப்படின்னா, அந்த சாமி வர்ற அந்த சாமியாடியோட தேகம், அந்த சாமியாடி இருக்கிற இருப்பிடம். சரி, அப்படி இருக்கிற பட்சத்தில் என் வீட்டிலையே இந்த மக்கள்லாம் நம்பலையே அப்படின்னா, இது நாம் ஒன்றும் கவலைப்படக்கூடாது, நீங்கள் ஒன்றும் கவலைப்படக்கூடாது. என் மேலே வந்த சாமி, என்னைய உணர வச்ச சாமி, எனக்குள்ள நீ இருக்க அப்படின்னு மலவோல நம்ப வச்ச சாமி, என் மக்களை நம்ப வைக்காதா? ஏன் நம்ப வைக்காதா? என் பிள்ளைகளை நம்ப வைக்காதா? என் கணவனை நம்ப வைக்காதா? என்னுடைய மனைவியை நம்ப வைக்காதா? என்னுடைய தாய் தந்தையரை நம்ப வைக்காதா? அந்த இடத்துல அந்த அவசியம் ஏற்படல். அதனால ஒரு சில காலம் அவங்க நம்பாம தான் இருப்பாங்க. சரிங்கய்யா, நான் ஒரு பெண்ணா இருக்கேன், என் கணவருக்கு பிடிக்கல, கோவிலுக்கு கூட நான் போக முடியல, தடையா இருக்காரு, நான் என்ன செய்ய? கணவரை மீறி வர முடியே, கணவரை மீறி சாமி ஆட முடியலையே, என் குடும்பத்தை மீறி என்னால் எங்கேயும் வெளியே வர முடியலையே, ஆனால் என் தெய்வத்தையும் என்னால் விட முடியலையே, நினைக்காம இருக்க முடியலையே, ரொம்ப மனசுக்கு வேதனையாக இருக்கே. அப்போ நான் என்ன செய்யறது? அது போன்ற மக்கள் உங்கள் மேலே வர்ற தெய்வத்திட்ட நீங்கள் வைக்கிற கோரிக்கை ரெண்டு கோரிக்கை. ஒன்று என்ன அப்படின்னா, தாயே, நான் சரியா இருக்கேன், உன்னை வணங்கணும்னு ஆசைப்படுறேன், உன் எல்லைக்கு வரணும் அப்படின்னு நான் நடக்க ஆவலோடு இருக்கேன். ஆனால் எனக்கு இத்தனை தடங்களை உருவாக்கி வச்சிருக்கியே, என் வீட்டில் இருக்கிற மக்களே என்னை அனுமதிக்க மாட்டாங்களே ஐயா, தாயே, எப்படி வர சொல்லு, இதை நீ சரி செய்ய மாட்டியா அப்படின்னு உங்கள் சாமிகிட்ட நீங்கள் ஒரு கோரிக்கை வைக்கணும். இன்னொன்று என்ன அப்படின்னா, சரி, என்னால் வர முடியல, என் குடும்பத்தில் இத்தனை தடங்கள் இருக்குது, நான் வரலை, எனக்கு இத்தனை தடங்கள் இருக்குது, இந்த கட்டுப்பாடுகள் இருக்குது, அதை நீ எதையுமே சரி பண்ணி கொடுக்க மாட்ற, நீ வா, நான் இருக்கிற இடத்துக்கு நீ தேடி வா, என் வீட்டுக்கு வா, உனக்கு விளக்கேற்றுறேன், என் வீட்டை நான் சுத்தமாக வைக்கிறேன், நீ வா, என் எல்லைக்கு வா, என் வீட்டுக்கு வா, உன் தரிசனத்தை எனக்கு வந்து கொடு தாயே அப்படின்னு கோரிக்கை வைக்கணும். இது ரெண்டுமே சாத்தியம்னா சாத்தியம்தான், கண்டிப்பாக சாத்தியம். பெரும்பாலான இடங்கள்ல தான் சாமியாடி தன்னுடைய வாகனத்தை தேடி அந்த சாமி வந்துக்கிட்டு தான் இருக்கு, பார்த்துக்கிட்டு தான் இருக்கு. பெரும்பாலான இடங்கள்ல இது மாதிரி தடையா இருக்கிற அந்த குடும்பத்தில் இருக்க மக்களுக்கு நல்ல எண்ணங்களை, அந்த தெய்வத்தின் மேல நம்பிக்கையை காட்டி அவங்களே முன்னாடி நின்று அந்த சாமியாடி பெருமக்களை அழைச்சு போற நிலையையும் சாமி உருவாக்கியிருக்கு. சரி, பதிவுக்கு வருவோம், நடக்கிற யதார்த்தத்தை பேசுவோம். சரி, இப்படி இருக்கு, என் வீட்டில் இருக்க மக்களே என்னைய அனுமதிக்க மாட்டுறாங்க. சரி, இதை எப்படி சரி பண்ணுவ? நீ தெய்வம், நீ இதை எப்படி சரி பண்ணுவ? என் வீட்டில் இருக்கிற மக்களுக்கெல்லாம் புரிய வைக்கிறதுக்கு அவங்கள கஷ்டப்படுத்துவியா? இல்லை அவங்கள நீ புரிய வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவர்களுக்கு ஒரு சில உடல்நல ஆரோக்கிய குறைபாடை கொடுப்பையா? எப்படி சரி பண்ணுவ? எப்படி திருத்துவ? என் மேலே சாமி வருது, என் பிள்ளை மேலே சாமி வருது, என் வீட்டுக்கார் மேலே சாமி வருது, எங்கள் அம்மா மேலே சாமி வருது, எங்கள் ஒரு சாமிக்கு ரெண்டு சாமி மூணு சாமி இந்த எல்லையில் இருக்குமே,
அப்ப அவங்கள நீ ஒரு சில பாதிப்புக்கு உள்ளாவையா அப்படின்னு கேட்டா தெய்வம் பாதிப்புக்கு உள்ளாக்க. அது தெய்வம் என்ன பண்ணும் அப்படின்னா, இப்ப நான் தான் சாமி அப்படின்னா நீங்க என்கிட்ட கோரிக்கை வைக்கிறீங்க அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன், உங்களை விட்டுருவேன். உங்களை தடுக்கிறாங்களா, உங்களுக்கு தடங்களா இருக்காங்களா, அவங்களுடைய கனவுல நான் அழைக்கிற மாதிரி, அவர்களுடைய கனவுல என்னுடைய உருவத்தை, அவர்களுடைய கனவுல அவங்களுக்கு ஒரு சில அதிகாரத்தை நான் அவங்களுக்கு கொடுப்பேன். அப்ப தானா அவர்கள் சிந்திப்பாங்க, நமக்கு ஏன் இப்படி வந்துச்சு, நமக்கு ஏன் சாமி இப்படி சொல்லுச்சுன்னு அவங்க சிந்திக்கும் போது தானாக அங்க ஒரு பலி பிறக்கும். யாரையும் கஷ்டப்படுத்தாது, யாரையும் புண்படுத்தாது, யாரோட உடல்நல குறைபாட்டையும் குறைச்சி கொடுக்காது. ஆனா அவங்கள என்ன பண்ணோம், அவங்கள தேடி சாமி போய் அவங்களுக்கு புரிய வைக்கிற மாதிரி புரிய வைக்கும். இதுதான் நடக்கும். ஏங்க, என் மேல இருக்கு சாமி இருக்கு அப்படின்னா என்னைய போய் வீட்டுக்குள்ள பூட்டி வச்சாலும் ஒரு சிறையில அடைச்சாலும் அதை உடைச்சு என்னைய வெளியே அந்த எல்லைக்கு கொண்டு வந்துருங்க. அதாங்க சாமி, அதான் உண்மையான தெய்வம். ஏதோ சாதாரணமா என்னத்தையோ எல்லாம் கும்பிடுறாங்க, நாமளும் கும்பிடுவோம், நாமளும் ஆடுவோம்னு ஆடுற பெருமக்களுக்கான அந்த பதிவு அல்ல. உண்மையும் நீதியும் நேர்மையா 100% சாமி பேசுற மக்களுக்கு தான் இன்னைக்கு இந்த பதிவு. சாமி இருக்கு அப்படின்னா அவங்க யாராலையும் கட்டுப்படுத்த முடியாது. உறங்க 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 விடாது. அவங்கள மட்டும் இல்ல, அவங்க குடும்பத்தில் இருக்க எல்லாத்தையும் உறங்க விடாது. தட்டேத்தி ஒரு கணம் அந்த எல்லைக்கு கொண்டு வந்துடும். நாமளே அப்படி போகவே கூடாதுன்னு இருந்தாலும் யார் மூலமா அழைச்சு வரணுமோ அவங்கள உங்க வீட்டுக்கு உங்க எல்லைக்கு வர வச்சு அவங்க மூலியமா அழைச்சு வரும், அவங்க மூலியமா உங்களை புரிய வைக்க சாமி நினைச்சிருச்சு அப்படின்னா கண்டிப்பா நாம அந்த எல்லையில இருந்தே இருப்போம். சரி, இதெல்லாம் நடக்க மாட்டுதே, இதெல்லாம் எங்களுக்கு நடக்க மாட்டுதே. நான் சாமி ஆடுறேன், நான் ஒரு பெண்மணியா இருக்கேன், நான் சாமி ஆடுறதுனால குடும்ப இல்லறத்துல என்னால இருக்க முடியல, அதனாலயே எனக்கு என்னுடைய கணவருக்கு சண்டை வருதே, இதெல்லாம் எப்படி சரியாகும் அப்படின்னா, அதாவது எப்படி சொல்றது அப்படின்னா, யாரையுமே எந்த ஒரு தெய்வமும் நீ உன்னுடைய இல்லறத்தை நீ திறந்துடு, குல தெய்வங்களை சொல்ற, நீ இல்லறத்தை துறந்துடு, நீ இல்லறத்துல ஈடுபடாத அப்படின்னு யாரையுமே சொல்லாது. அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரங்களுக்கு ஏற்ப அவர்களுக்கு எது நடக்கணுமோ அதை நல்லபடியா நடத்திக்கிட்டே இருக்க. ஆனா நாம எதை எந்த நேரத்துல செய்யணும், எந்தெந்த நேரத்துல நாம எப்படி எப்படி இந்த இடத்தை, இந்த உடலை, இந்த தேகத்தை நாம பாதுகாப்பா நல்லா சுத்தபத்தமா வைக்கணுங்கிறத நாம கடைபிடிக்கணும். சரி, சரிங்க, நீங்க சொல்றதெல்லாம் சரித்தேன். இருந்தாலும் இதெல்லாம் எனக்கு நடக்க மாட்டுது. என் குடும்பத்துல என்னைய அனுமதிக்க மாட்டுறாங்க, கோவிலுக்கு என்னைய அனுமதிக்க மாட்டுறாங்க. நானும் என்னென்னமோ செஞ்சு பார்த்தேன், என் சாமி அவங்ககிட்டலாம் பேச மாட்டுது, செய்ய மாட்டுது, சொல்ல மாட்டுது. நான் தனிப்பட்ட ஆளா, நான் தனி மனுஷியா நான் என்ன செஞ்சா இதை சரி பண்ண முடியும், நான் இருக்கேன் அப்படின்னா நான் என்ன செஞ்சா இதெல்லாம் சரி பண்ணி என்னுடைய குடும்பத்தை நான் சரி பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, அவர்களுக்கு ஒரு நம்பிக்கை உங்க மேல வர்ற சாமிக்கு, சாமி மேல வர்ற நம்பிக்கை வர்றதுக்கு நீங்க ஒரு கருவியா, நீங்க ஒரு ஆயுதமா, நீங்க ஒரு துரும்பா அரும்பா நீங்க இருக்கணும். எப்படி இருக்கணும் அப்படின்னா, என்னுடைய கணவர் இருக்காரு, அவருக்கு தெய்வ நம்பிக்கை இல்லை, அவருக்கு சாமி மேல பக்தி இல்லை, சாமியை வணங்க மாட்டாரு அப்படின்னா அந்த பக்திய நீங்க வர வைக்கணும். நீங்க வர வைக்க உண்டான முயற்சியில நீங்க ஈடுபடும் போது அந்த சாமி உங்களுக்கு கை கொடுக்கும். சரி, எப்படி வர வைக்கிறது அப்படிங்கிற பட்சத்துல வாரத்திலேயோ அல்லது மாசத்திலேயோ உங்க தெய்வத்துக்காக நீங்கள் தொடர்ந்து செய்கிற அந்த இறை பணி, வீடை சுத்தம் செய்து அந்த வீட்டை எப்படி நீங்க சரியா இருந்தா தான் உங்களை பார்த்து உங்க குடும்பத்துல இருக்கிறவங்க சரியா இருக்கணுங்கிற ஒரு எண்ணம் அவங்களுக்குள்ள வரும். இடைவிடாம நீங்கள் அந்த தெய்வத்திற்கு விளக்கு ஏற்றி வழிபடுவதும், அந்த தெய்வத்திற்கு பூஜை புனஸ்காரங்களை செய்வதும் உங்க வீட்டுல கொஞ்சம் கொஞ்சமா அதிகமாகும் போது உங்க வீட்டுல இருக்கிற பெருமக்கள் கவனிப்பாங்க. அப்படி கவனிக்கப்படும் போது சாமி கோவிலுக்கு போவோம்னு ஒரு வருஷம் இருக்கு, ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே நான் இப்பயே ஆரம்பிச்சுட்டேன் அப்படின்னா அடுத்த 3 மாதங்கள்ல நீங்கள் எப்படி அந்த தெய்வத்தை வணங்குகிறீர்களோ உங்க வீட்டுல 3 மாசம் கழிச்சு நீங்க மட்டும் வணங்க மாட்டீங்க, உங்க கூட யாரு உங்களை தடுக்கிறாங்களோ அவங்களும் சேர்ந்து உங்க வீட்டுல சாமியை கும்பிடுவீங்க. அப்ப இருப்பிடத்துல, நான் இருக்கிற இடத்துல என்னுடைய குடும்பத்தை அந்த தெய்வ அந்த சக்திய வழிபட நான் முதல்ல அதுக்கு உண்டான வழிவகைகளை செய்யணும். என்னுடைய கணவர், என்னுடைய பிள்ளைகள் இருக்காங்க அப்படின்னா எல்லாரும் சேர்ந்து நாங்க எங்க வீட்டுல சாமியை கும்பிடணும்.
ஒரு அமாவாசை விரதமா, ஒரு பௌர்ணமி விரதமா, அல்லது ஏதாவது ஒரு நல்ல நாட்கள்ல ஏதாவது ஒரு சில விரத முறைகள் நாம விடுறோம் அப்படின்னா, நீங்க ஒரு ஆள் மட்டும் கும்பிடக்கூடாது. உங்க குடும்பத்துல எல்லாரும் சேர்ந்து கும்பிடணும். அதுதான் ஆரம்ப கட்டம். இதெல்லாம் உடனுக்குடனே சரி பண்ணிட முடியாது. கொஞ்சம் கொஞ்சமா தான் சரி பண்ண முடியும். அப்படி சரி பண்ணிட்டீங்க அப்படின்னா, காலத்துக்கும் நீடிச்சு நிக்கும். ஒரு ஆள் இல்லாட்டினாலும் ஒரு ஆளு உங்கள அந்த எல்லைக்கு அழைச்சிட்டு வந்துருவாங்க. அந்த சாமிய வணங்க வைப்பாங்க. சரி, இப்படியெல்லாம் செய்ய முடியும். இதுதான் சாத்தியம். இதுதான் சாத்தியம். உடனே ஒரு நாள் இரவுல, ஒரு நாள்ல இதெல்லாம் சரி செய்யவே முடியாது. என்னை தடுக்கும் என் மக்களுக்கு தெய்வ நம்பிக்கையை வளர்த்தெடுக்க நான் என்ன செய்ய வேணும்? அவங்க என் மேல வச்சிருக்க நம்பிக்கையை, சாமி மேல வச்சிருக்க நம்பிக்கையை அதிகப்படுத்த நான் என்ன செய்யணும்? என் வீட்டுல நான் சாமியை எப்படி நான் வணங்கணும்? என்னுடைய குடும்பம், என்னுடைய பிள்ளைகளுக்கு எப்படி நான் வணங்குற தெய்வ சக்திய நான் அவங்களுக்கு எப்படி புரிய வைக்கணும் அப்படின்னு நீங்கள் உங்களை சரி செய்தால் மட்டுமே உங்களால் அந்த குடும்பம் சரி செய்யப்படும். நீங்க இல்ல, அவங்க தடுக்கிறாங்க, நான் இருக்கேன் அப்படி நீங்க இருந்தீங்க அப்படின்னா காலத்துக்கு இருப்பீங்க. அதனால இந்த பதிவின் மூலமா அறிவோம் நண்பர்களுக்கு சொல்றேன், பெண்களுக்கு, தாய்மார்களுக்கு, சகோதரிகளுக்கு சொல்றேன், உங்க வீட்டுல உங்களை அனுமதிக்கலையா, இது போன்ற ஒரு சில முறைகளை கையாளுங்க. 3 மாசம், 5 மாதம், மிஞ்சி போனா 1 வருடத்துல இதை சரி செய்ய முடியும்னு சொல்லி இந்த பதிவு அறிவோம் நண்பர்களுக்கு, இது போன்று தடைகளால் தேங்கி தவியாய் தவித்து நிற்கும் பெருமக்களுக்கு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன். நன்றி, வணக்கம். மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்.